ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இடே டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோவாக இந்த ஸ்லீவோட பார்டர் டிசைனிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் எப்பயும் போல் ஒரு 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கேன். நம்ம செயின் ஸ்டிச் போட்டு முடித்த உடனே 1/2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த லைன் மேலேயே அகெயின் நான் 1/2 இன்ச் கேப் வச்சு மார்க் பண்ணி முடிச்சிருக்கேன். எதுக்காகனா கிராஸ் ஸ்டிச் போடுறதுக்காக. இப்போ சாரியோட கலர்லேயே நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுவும் 4x4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்துல ஒவ்வொரு கிராஸ் ஸ்டிச்சும் நம்ம போட்டு முடிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி போடும்போது ஒவ்வொரு கிராஸ் ஸ்டிச்சுமே நம்மளுக்கு ஈவனாக கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு லுக் அண்ட் நீட்டாக ஒரு எலகெண்ட்டான லுக் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ஈவனாக மார்க் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சும் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு லுக் நீட்டாக இருக்கும். இப்போ நான் மார்க் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால கிராஸ் ஸ்டிச்சும் ஈவனாக இருக்குது. அதே மாதிரி 2 கிராஸ் ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது பார்க்குறதுக்கு இன்னுமே ஒர்க்கை ரொம்ப நீட் அண்ட் எலகெண்ட்டாக காமிக்கும். அகெயின் கிராஸ் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் 2 லைன் செயின் ஸ்டிச் சரி த்ரெட்லேயே கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த டைமண்ட் ஷேப் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படிங்கிறது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுமே அழகாக மார்க் பண்ணி பண்ணணும். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் ரொம்ப அழகாகவே கிடைக்கும். இப்போ நான் 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அகெயின் நான் ஒரு 4x4 ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன். சேம் கலர் சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எதுக்காகனா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஓகேங்களா? இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நான் சில்க் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பீட் ஒர்க்கோ சீக்வன்ஸ் ஒர்க்கோ எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்மளுக்கு வர கஸ்டமருக்கு யாருக்காவது பீட் ஒர்க்கோ சில்க் த்ரெட் ஒர்க் தான் வேணும், எனக்கு பெருசாக பீட் ஒர்க்கோ சீக்வன்ஸ் ஒர்க்கோ அந்த மாதிரி எதுவும் ஹெவியாக வேண்டாம், சிம்பிளாக ஒரு நீட்டாக ஒரு த்ரெட் ஒர்க் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம இந்த டிசைன் சஜஸ்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப லுக் அண்ட் நீட்டாக இருக்கும். நம்ம போடுற ஃப்ரெஞ்ச் நாட்டுமே நான் பி ஷேப்பில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு செட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டும் வி ஷேப்பில் போட்டு இந்த ஸ்லீவ் பார்டர் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வி ஷேப்க்கு நடுவுலையுமே நான் ஒரு லேசி ரேஸ் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கிறேன். அதுவும் சேம் கலர் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் 4x4 ஸ்டாண்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா த்ரெட்டுமே 4x4 ஸ்டாண்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லா ஃப்ரெஞ்ச் நாட் நடுவுலையும் நம்ம லேசி ரேஸை கொடுத்து இந்த ஸ்லீவ் எல்லாமே முடிச்சுக்கிறோம். அகெயின் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எங்கெங்கெல்லாம் அகெயின் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கன்னா நம்ம அந்த 2 கிராஸ் ஸ்டிச் நடுவில் டைமண்ட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது இல்லையா, அந்த டைமண்ட் ஷேப்க்கு நடுவில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெஞ்ச் நாட் அதே மாதிரி அந்த எல்லோ கலர் ஃப்ரெஞ்ச் நாட் லேசி ரேஸுக்கு நடுவுலையும் கொடுத்துருக்கேன். இது 2 ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன் இல்லையா, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கு நடுவில் ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு நடுவுலையுமே நான் இதே கலர் சில்க் த்ரெட் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன்.
இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருக்க ஃபோட்டோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே வந்து நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சிம்பிளாக க்ராஸ் ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சு, லேசி டேசி, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதை மட்டுமே வச்சு நம்ம ஒரு சூப்பரான பார்டர் டிசைன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி கொடுத்து இந்த ஸ்லீவோட ஒர்க்கை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து சன்ஃப்ளவரில் பண்ணியிருப்பேன். அதோட டிசைனிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அதாவதோட ஜென்யூன் ரிவ்யூஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜென் ரிவ்யூஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜென்யூனான ரிவ்யூஸ் கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.